நாடு முழுவதும் உள்ள ஒன்றிய அரசின் பல்கலைக்கழகங்களில் ஓபிசி பிரிவினருக்கான 80% பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது அம்பலமாகியுள்ளது. இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எஸ்சி/எஸ்டி பிரிவினருக்கான இடங்களை நிரப்புவதிலும் பெரும் அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய பல்கலைக்கழகங்களில் அனுமதிக்கப்பட்ட பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் எத்தனை? இவற்றில் பொது பிரிவினர், எஸ்சி/எஸ்டி, ஓபிசி பிரிவினர் எத்தனை பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்று ராஷ்டிரிய ஜனதா தள எம்பி மனோஜ்குமார் ஜா கேட்டிருந்தார். இந்த கேள்விகளுக்கு ஒன்றிய அரசின் கல்வித்துறை இணை அமைச்சர் சுகந்தா மஜும்தார் அளித்திருக்கும் பதிலில், மத்திய பல்கலைக்கழகங்களில் அனுமதிக்கப்பட்ட மொத்த பேராசிரியர் பணியிடங்களான 2537இல் 1157 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுப்பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட 1538 பணியிடங்களில் 935 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. ஆனால் ஓபிசி பிரிவினருக்கான 423 பணியிடங்களில் வெறும் 84 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. இதேபோல எஸ்சி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட 308 பணியிடங்களில் 111 பேரும், எஸ்டி பிரிவினருக்கான 144 பணியிடங்களில் வெறும் 24 பேர் மட்டுமே பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இணை பேராசிரியர்களில் பொது பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட 3013 பணியிடங்களில் 2533 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் ஓபிசி பிரிவினருக்கான 883 இடங்களில் வெறும் 275 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. இதேபோல எஸ்சி பிரிவினருக்கான 308 இடங்கள், எஸ்டி பிரிவினருக்கான 108 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. மத்திய பல்கலைக்கழகங்கள், பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு துறைகள் போன்றவற்றில் நியமனங்களிலே பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதேபோல் பட்டியலின பழங்குடி மக்களுடைய பிரதிநிதித்துவம் வெகுவாக குறைந்து காணப்படுவதற்கு காரணம், திட்டமிட்டு அவர்களெல்லாம் அந்த நிறுவனங்களிலே உயர்ந்த பதவிகளிலே வரக்கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் செய்யப்படுகின்றது என்பது இன்றைக்கு ஒரு பொதுவான குற்றச்சாட்டாக அமைந்திருக்கின்றது. இதற்கு நான் ஃபவுண்ட் சூட்டபிள் என்ற காரணத்தை சொல்லி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், தற்காலிக அடிப்படையிலே அந்த நியமனங்களை நிரப்புகின்றார்கள். அந்த தற்காலிக நியமனங்களிலே இடஒதுக்கீடு முறையே கிடையாது. உதவி பேராசிரியர்களில் நிரப்பப்பட்டுள்ள 9667 இடங்களில் 5786 இடங்களில் பொது பிரிவைச் சேர்ந்தவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஆனால் ஓபிசி பிரிவைச் சேர்ந்த 1838 பேர், ஆதிதிராவிடர்கள் பிரிவைச் சேர்ந்த 1180 பேர், பழங்குடியினர் பிரிவைச் சேர்ந்த 595 பேர் மட்டுமே பணி நியமனம் பெற்றுள்ளனர். மொத்தத்தில் மத்திய பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் பணியிடங்களில் நிரப்பப்பட்டிருக்கும் 14062இல் பொது பிரிவைச் சேர்ந்தவர்களே 9254 இடங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதன் மூலம் இடஒதுக்கீட்டின் கீழ் நிரப்ப வேண்டிய இடங்களை நிரப்பாமல் ஒன்றிய அரசு அநீதி இழைப்பது அம்பலமாக இருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.